ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரக்கேவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ட்ரைலர் எடுக்க போகிறோம். புது ட்ரைலர்னு சொல்ல முடியாது, பழைய ட்ரைலர் தான். ஆஹ், இதுதான் லோ லேடர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம். ஆஹ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நீளமாக்குறோம். அது டபுள் அந்த மாதிரி ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்துகிறோம். அதையும் அதிகப்படுத்தியாச்சு. சேம் கலர் மாத்திரம். மற்றபடி இது கொஞ்சம் பெருசு. ஆனால் இது கொஞ்சம் பார்க்கறது கஷ்டம் மாதிரி தெரியுது. பார்க்கலாம். ம் எனக்கு தெரிஞ்சு வீல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால் கம்மி பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கம்மியாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம அதிகமாக பார்க்கலாம். இப்போதைக்கு கம்மி. இதுக்கும் அதுக்குன்னு 5, இது 10. நீளம் தான், அடி தான் பெருசாகுதுல்ல. அடி தான் பெருசாகுது, அப்போ பிரச்சனை இல்லை. அடி தான் பெருசாகுது. டயர் அட ம் டயர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமான வீலு. அவ்வளோதாங்க. பின்னாடி இது இருக்கட்டும், தேவையில்லை. ஓகே, ஒரு சைலன்ஸ் இருக்கட்டும். அது ஒன்றும் தேவையில்லை. ஓகே, இது இருந்துட்டு போட்டோம். மற்றதெல்லாம் அவ்வளோதாங்க. வேறு எதுவும் நமக்கு பெருசாக இதில் ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல. ஓகே, இதை நம்ம அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. ஆனால் இது ஓட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நான் கேள்விப்பட்டேன். பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரியாவை செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே தான் இருக்கிறோம், அதனால் இங்கேயே செலக்ட் பண்ணால் நல்லது தானா. இது எந்த ஏரியாவில் வேணால் செலக்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து ஆஸ்திரேலியா வேணாம், இந்த இடத்த செலக்ட் பண்ணலாங்க. இந்த இடம் அந்த இடம் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குமே, அதான் யோசிக்கிறேன். ஆஸ்திரேலியா இல்லை, இது நம்ம இடம் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எங்கே வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இங்கேயே பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணலாம். போட்டாச்சு. யூஸ் அதுவும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இடத்த மாற்றிடலாம். அவ்வளோதான். பார்ப்போம். பாருங்கள், வந்துச்சா. இப்போ இதுக்கு ஏதாவது ஆர்டர் எடுக்க முடியுமா பார்க்கலாம். நிறையா இருக்குது. ஆனால் நமக்கு சின்னதாக எதாக இருந்தால் போதும். அது எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு தெரிஞ்சிட்டா போதும். ஓ பா, இதெல்லாம் எவ்வளோ சின்னதாக இருக்கணும்னா இவ்வளோ தூரத்துக்கு போகுது. என்ன அநியாயம் பண்ணுறீங்க. ஓகே, இது ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். பாருங்க, எல்லாமே தூரங்க. ஆஹா, அப்போ அது வேண்டாம். இதுலேருந்து பார்ப்போம். இது இங்கே பக்கத்தில் சின்னதாக இருக்குது. ஒரு எல்லோ கலர் பாருங்களேன். இருக்கிற ஏற்கனவே இருந்த இடத்துக்கு அங்கேயே இருக்குங்க இது. க்ரீனு, இது இங்கே இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் இதில் எடுத்ததில்ல. ஓகே, இங்கே ஏதாவது சின்னதாக எடுப்போம். ஓகேங்க, இதே எடுப்போம். இது வந்து ஒன்றா இருந்தாலும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயே இருக்குது, பக்கத்தில் இருக்கனால இதே எடுப்போம். ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அது, இதை நம்ம யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்புறமேட்டு நம்ம பெரிய இதை பற்றி யோசிக்கலாம். ஓகே, இங்கேருந்து ஒரு 3 நிமிஷம் தான்.
இது மட்டும் நல்லா நம்மளால் பண்ண முடிஞ்சதுன்னா சூப்பர் தான். ஏன்னா இது ரிவர்ஸ்லாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இது ரொம்ப பெருசு பாருங்க, அங்கே இடிக்க போகுது தெரியுதுங்களா. இதான் ரிவர்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெருசு வேற. சும்மா ட்ரை பண்ணுவோமே, ரிஸ்க் எடுத்து தான் பார்க்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். பாருங்க இங்கே இடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். பயங்கர ஃப்ளெக்ஸு தரையோட இருக்குது பாருங்க. ஓகே இங்கே தான் இருக்குது. எதுவுமே எல்லாமே பண்ணிடலாங்க. பார்க்கிங் பண்ணுறது தான் கஷ்டம் இருக்குது. எல்லாமே பார்க்கிங் பண்ணுறது தான் கஷ்டம். அவ்வளோதான், பார்ப்போம். ஓகே ஓரளவுக்கு கொடுத்துருக்கான், பார்க்கலாம். பாருங்க இது எப்படி நீங்கள் பார்க்கிங் பண்ணுவீங்க எனக்கு தெரிஞ்சு. இதாங்க கஷ்டமே இதில். அதுவே உட்காரணும்ல, அது எப்படி உட்காரும்? உட்காந்தா பெரிய அதிசயம்தான். ஐயோ உட்காந்துச்சு, உட்காந்துருச்சிங்க. அப்போ இஎம்க்கு என்டர் கொடு, பொருளை ஏற்ற முடியாம பார்க்கலாம். எஸ் ஏறிச்சு பாருங்க. ஒன்னே ஒன்று தான் தெரியுதுங்களா, ஒரே ஒன்றுக்கு எவ்வளோ பெரிய வண்டி பாருங்க. ஆனால் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இல்லை. எங்கே தூரமாக இருந்தும் பார்க்க முடியல, பக்கத்துல இருந்து பார்க்க முடியல. பா அவ்வளோ தூரம் பாருங்கள். சரி ஓகே, இப்போ நம்ம எடுக்கணும் வண்டியை. கம்மி கிலோமீட்டர் தான். எங்கேயும் இடிச்சிடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். ஏய் அடாப்பாய், கம்பி இருந்தே பார்க்கலங்க. ஓகே எடுத்துட்டேன். செம்மங்க, ஃபஸ்ட்டு ரைடுங்க இது. நல்லா கட்டி வச்சுருக்கானுங்களா. ஒரு சின்ன ரைடு தான் இது, வந்து அந்த இதுக்காக தான், ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்க்க தான் நான் வந்து இது எடுத்தேனே.
இதில் நிறைய எடுத்துகிட்டு போகலாம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு ஃபீல் ஆகுது. இடிச்சிடாத. நல்லா பண்ணிருக்கானுங்க பாருங்க. செக் போஸ்டா? பார்க்கலாம் பார்க்கலாம். பாருங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இது மாத்திரம் நிறைய கிடைக்குது பாருங்களேன். இவங்க கூடயே போயிடுவோம். எதுக்கு ரிஸ்க்கு? அப்படி போகலாம். ஆனால் அப்படி போனால் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நம்ம இப்படியே போயிடலாம். ஏன்னா இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்கான். டேங்கப்பா. பெருசு. என்டர். பாருங்க, இது வெளியே எடுத்துட்டு வரதே கஷ்டம். ஏன்னா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்திங்க. பாத்தீங்களா? இப்போ போ. இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பாருங்களேன், அதில் இன்னும் பெரிய விஷயம்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ட்ரெய்லர் தான் இது. இந்த ட்ரெய்லர் வந்து நம்ம பார்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெயினாக வந்து லோடு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கயிறை கட்டி எடுத்துருக்கானுங்க. கிட்ட இருக்கிறனால வேகமாக போயிடலாம், பிரச்சனை இல்லை. இதில் அந்த ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தனியாக திரும்புங்க, அதான் பிரச்சனையே. அந்த ஃப்ரண்ட் பார்ட் தனியாக திரும்புறதுனால பேக்கில் இருக்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இல்லைடா இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாய் தான் பார்த்தேன், சாயலை. சாயலை சாயலை சாயலை. பாருங்க லெவல் ஏற ஏற ஓ சாயுதுங்க. ரொம்ப சென்சிட்டிவ் தான். பெருசாக வேகமாக போக முடியாது.
எவ்வளோ அழகாக இருக்குங்களேன். அதை பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க. ஏய் ஏன்டா இப்போ தான் பாராட்டினேன் உங்களை. இன்னொரு செக் போஸ்ட்டா? டோல்கேட் சார், டோல்கேட்டு செக் போஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. ஓரங்கன்ட்டு இல்லாட்டா இடிச்சிருவேன். வா இதில் போகலாமே. போ. என்டர். ஏய் இடிச்சிடாத. இல்லை ஒரு மூவ்ஸில் பார்க்குறதுக்கு ஒரு புது எடுத்துகிட்டு போய் சேர்த்துடலாம். இது நல்லா தாங்க இருக்கு. இது நல்லா இருக்கு. இன்னொன்று இருக்குது, அது நிறைய அதுலேயும் நிறைய ரேட் எடுக்க முடியும். இதில் வந்து நம்ம இன்னும் நிறையா பொருள்லாம் எடுக்கலாம், பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வந்துட்டோம். நான் சின்னதாக தான் போட்டேன், ஏன்னா இது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் தான், வேறு எதுவும் இல்லை. போப்பா. இருக்கு. ஏன்னா இதில் போகிறது தான் கரெக்டு. இடம் இடிச்சிடும். அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ஒரு சின்ன ரைடாக இருந்தாலும் பக்கா.
அவ்வளோதாங்க. சூப்பருங்க. இப்போ பார்க்கலாம் எங்கே இருக்கு வண்டி நிற்கிது வச்சுருக்கணுங்க. வாவ்! பக்கா நிறுத்தி வச்சுட்டானுங்க பாருங்க. பக்காவா நிறுத்தி வச்சுக்கிறானுங்க. நல்லா இருக்குல்ல வண்டி? இதில் எந்த வியூவும் தெரியாது. ஓகேங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. பக்கா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. ஒரு பெரிய பார்க்குறதுக்கே ஒரு இதுவாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி நிறைய ரைட்லாம் எடுப்போம். இப்போதைக்கு நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நீங்க எல்லாம் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாய்.